குவியம் தி ஃபோக்கஸ். உண்மை நிகழ்வுகள் பற்றிய தெளிவான விரிவான பார்வை. குவியம் தி ஃபோக்கஸ். கால மாற்றத்தில் உள்ளூர் உலக அரங்கில் இடம்பெறுகின்ற சமூக மட்டத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்கள், நிகழ்வுகள் குறித்து எமக்கு கிடைக்கப்பெற்ற பல்கோண செய்திகள், தகவல்களை தெரிவுபடாமல் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருவதே குவியம். சமூக, அரசியல், அறிவியல், விஞ்ஞானம் என பல்கோண பார்வை கொண்டதாக அமைகின்ற இந்நிகழ்ச்சி பல்துறைகளில் ஏற்படுகின்ற மாற்றங்களை, கருத்துக்கள், ஆதாரங்களை மேற்கோள் காட்டி உங்கள் முன் சமர்ப்பிக்கிறது. Kuviyam, the focus. Turkish forces have launched airstrikes against Kurdish militants in northern Iraq, an escalation which puts a truce in place since 2013 into question. It comes amid fresh Turkish attacks on ISIL targets in Syria as Ankara attempts to create safe zones in the war-torn country. துருக்கியின் திடீர் நிலைப்பாட்டு மாற்றமும் குழப்பமடையும் ஐஎஸ்க்கு எதிரான போர். A policy U-turn in Ankara as Turkey's reportedly agreed to allow US planes to launch airstrikes against the Islamic State group from an airbase in the south of the country. The rumored agreement between Presidents Barack Obama and Recep Tayyip Erdogan was sealed hours before a deadly clash between Turkish forces and militants across the border. IS அமைப்புக்கு எதிரான போரில் புதிய குழப்பகரமான திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இது ஒன்றுக்கொன்று முரண்பட்ட களமுனைகளையும் ராஜதந்திர அடிப்படைகளையும் தோற்றுவித்திருக்கின்றன. அடிப்படையில் மேற்குலக சார்பு நாடாக மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பிய வட்டகையில் இருக்கின்ற துருக்கி விளங்குகின்ற போதிலும் ISக்கு எதிரான அமெரிக்கா தலைமையிலான மேற்குலக போரில் பங்கெடுப்பதை துருக்கி தவிர்த்து வந்திருக்கிறது. எனினும் கடந்த வாரம் சிறிய எல்லைக்கு அண்மையில் உள்ள ஜோரிச் என்ற துருக்கிய நகரத்தில் இடம்பெற்ற குண்டு தாக்குதல் அந்த பிராந்திய அரசியல், ராஜதந்திர, இராணுவ நிலைப்பாடுகளில் திடீர் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ISக்கு எதிராகவும் ISக்கு எதிரான போரில் மேற்குலகுக்கு கை கொடுத்து வருகின்ற கேடிஷ் நிலைகள் மீதும் சிரியா மற்றும் ஈராக்கில் துருக்கி முன்னெடுத்திருக்கின்ற வான் தாக்குதல்கள் மிகவும் குழப்பகரமான போர் சூழலை உருவாக்கியிருக்கின்றன. இவ்விடயங்களை உள்ளடக்கிய நிலவரங்களை இன்றைய குவியம் ஆராய்கிறது. Turkey is said to have launched attacks on Kurdish militants in northern Iraq, on top of its first strikes against ISIL in Syria. Several local agencies say Turkish jets targeted PKK camps. If confirmed, it's likely to mark a major blow to the already stalled Kurdish peace process. Turkey has also agreed to allow the US to use a key airbase to stage attacks against the self-styled Islamic State. Until now, Ankara has been a reluctant partner against ISIL, but now says Damascus is neither willing nor able to tackle the jihadists. President Erdogan said there was a need to fight both Kurdish separatists and the Islamists. We're in a different struggle from now on, he said. We'll do whatever is needed in this struggle. Our nation should trust their state. His comments come amid an escalation of violence along the border. The suspected ISIL bombing of a Kurdish border town which killed more than 30 people brought protests and clashes in Istanbul yesterday. Turkey's Kurds believe the government hasn't done enough to protect their community from jihadist violence. கடந்த திங்கட்கிழமை ஜூலை 20ஆம் தேதி சிறிய எல்லைக்கு அண்மையில் இருக்கின்ற ஜோரிச் என்ற துருக்கிய நகரத்தில் IS அமைப்பு நடத்திய குண்டு தாக்குதல் 32 பேர் கொல்லப்பட்டனர். IS தீவிரவாதிகள் வசம் இருந்து மீட்கப்பட்ட சிரியாவின் குபானி நகரில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தவர்கள் மீதே IS அமைப்பு குண்டு தாக்குதலை மேற்கொண்டது. கொல்லப்பட்டவர்களில் கணிசமானவர்கள் கேடிஷ் சமூகத்தைச் சேர்ந்த பல்கலைக்கழக மாணவர்கள். இத்தாக்குதல் ISக்கு எதிரான போர் தொடர்பில் துருக்கியை பார்வையாளர் நிலைப்பாட்டிலிருந்து பங்காளி எனும் நிலைக்கு திடீரென்று தரம் மாற்றியுள்ளது. மறுபுறத்தில் ISன் குண்டு தாக்குதலுக்கு துணை போன குற்றச்சாட்டில் 2 துருக்கிய காவல்துறையினரை PKK எனப்படுகின்ற கேடிஷ் பிரிவினவாதிகள் சுட்டுக் கொண்டனர். இந்த நிலையில் சிரியாவில் IS நிலைகள் மீதும் ஈராக்கில் கேடிஷ் நிலைகள் மீதும் ஏக காலத்தில் வான் தாக்குதல்களை நடத்திய துருக்கி ISக்கு எதிரான மேற்குலக போருக்கு பூரண ஆதரவை வழங்குவதற்கும் முன்வந்திருக்கிறது. A group of political activists in the southern Turkish town of Suruç pose for what could be their last photos. Just moments later, this blast will kill 32 and wound more than 100.
The self-proclaimed Islamic State, or ISIL, has claimed responsibility for the attack. Turkey's Prime Minister Ahmet Davutoglu says a suspect has been identified and his international and domestic links are being investigated. However, the co-leader of the pro-Kurdish HDP party was sceptical. Recent history in Turkey shows us that those responsible for massacres in which the state played a role, which were carried out with support from within the state, have never been caught. Our recent history is full of numerous examples of this, he said. Suruç lies 10 kilometers from the Syrian border, which hosts several ISIL-held territories. NATO has been pushing for tighter border controls between the two countries. துருக்கியின் இந்த திடீர் நிலைப்பாட்டு மாற்றம் அமெரிக்கா தலைமையிலான மேற்குலகுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் சங்கடங்களையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தியிருக்கின்றன. காரணம், ஈராக் மற்றும் சிரியாவை தளமாக கொண்டு செய்யப்படுகின்ற IS அமைப்புக்கு எதிரான போரில் மிகவும் பலமான ஆதரவை கர்டிஷ் படைகளை வழங்கி வருகின்றன. ISக்கு எதிரான மட்டுப்படுத்தப்பட்ட வான்மார்க்க தாக்குதல்களை மேற்குலக கூட்டணி மேற்கொண்டாலும் தளத்தில் களமாடுவதற்கான பலமான பங்காளிகளாக கர்டிஷ் பிரிவினரே விளங்கினர். அமெரிக்கா, பிரித்தானியா உட்பட மேற்குலக நாடுகள் பயிற்சிகளையும் படை தளபாடங்களையும் கர்டிஷ் பிரிவினருக்கு வழங்கி வருகின்றன. மிகவும் கட்டுக்கோப்பான படை கட்டுமானங்களை கொண்டவர்களாக கருதப்படுகின்ற கர்டிஷ் படைகளின் வீரம் செறிந்த தாக்குதல்கள் ஈராக் மற்றும் சிரியாவில் IS தீவிரவாதிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கின. இந்த நிலையில் மேற்குலக சார்பு துருக்கி கர்டிஷ் படைகள் மீதும் தாக்குதலை நடத்த ஆரம்பித்திருக்கின்றவை ஒன்றுக்கொன்று முரணான சக்திகள் மோதுகின்ற களமாக அந்த பிராந்தியத்தை மாற்றியிருக்கிறது. Turkey has carried out fresh attacks on ISIL targets in Syria, as well as striking military positions of the Kurdistan Workers' Party or PKK in northern Iraq. Ankara has vowed to take on the PKK, which has claimed attacks on Turkish security forces in the past few days. The strikes overnight mark the first time Turkey has attacked the group since a truce was struck in 2013. A statement on the PKK website said that the truce has no meaning anymore. Sharing a 900-kilometer frontier with Syria, Turkey has faced increasing cross-border violence. On Monday, 32 people were killed in a suicide bombing in the border town of Suruç. The attack sparked violence in the southern Kurdish-dominated part of the country, where many accused the government of collaborating with ISIL militants. The authorities also launched a major counter-terrorism operation, arresting hundreds of suspected ISIL and PKK members. Protests to denounce ISIL violence have sprung up across the country. With tensions running high, Istanbul has banned a march scheduled for Saturday, citing concerns about provocative action and dense traffic. இந்த நிலையில் அந்த பிராந்தியத்தில் கர்டிஷ் இனக்குழுமத்தின் இருப்பு பற்றி கவனிக்கலாம். இனம், கலாச்சாரம், மொழி என்பவற்றால் ஒன்றுபட்ட சமூகம் பல்வேறு நாடுகளுக்குள் உரிமைகள் மறுக்கப்பட்டவர்களாக எல்லைகளால் பிரிக்கப்பட்டிருக்கின்றனர். எனினும் இவர்களுடைய பேச்சு வழக்கு பிராந்திய அடிப்படைகளில் சில மாற்றங்களை கொண்டிருக்கின்றன. பெரும்பாலும் சுனி இஸ்லாமிய மத பிரிவினரான இவர்கள் மென்போக்கு நிலைப்பாட்டை கொண்டு விளங்குகின்றனர். ஒட்டோமன் சாம்ராஜ்யத்தின் வீழ்ச்சிக்கு பின்னர் துருக்கி, சிரியா, ஈராக், ஈரான், ஆர்மேனியா ஆகிய 5 நாடுகளின் பகுதிகளை இணைக்கும் எல்லைகளை மையப்படுத்தியதாக அந்நாடுகளில் சிறுபான்மை சமூகங்களாக கர்டிஷ் சமூகத்தினர் வாழ்ந்து வருகின்றனர். கடந்த 5 தசாப்தங்களாக தத்தமது நாடுகளில் உரிமைகளுக்கான போர்கள், கிளர்ச்சிகளில் ஈடுபட்ட போதிலும் அவை வெற்றியளிக்கவில்லை. இருப்பினும் ஈராக்கிய பகுதி கர்டிஷுகளுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட சுயாட்சி வழங்கப்பட்டது. துருக்கிய கர்டிஷுகள் தனிநாட்டு கோரிக்கையில் விட்டுக் கொடுப்பை செய்த நிலையில் கடந்த 2013 போர் நிறுத்த இணக்கப்பாடு எட்டப்பட்டது. எனினும் பொதுவாக கர்டிஷுகளை பயங்கரவாதிகளாகவோ அல்லது தீவிரவாதிகளாகவோ கருதிய மேற்குலகம் IS அமைப்புக்கு எதிரான போரில் கர்டிஷுகளை பயன்படுத்தி வருகிறது. அத்துடன் அவர்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட படைத்துறை பயிற்சிகள் மற்றும் ஆயுத தளபாடங்களையும் வழங்கி வருகிறது. இந்த நிலையிலேயே துருக்கியின் அதிரடி மாற்றம் அந்த பிராந்திய கொள்கை வகுப்பில் சவால்களை ஏற்படுத்தியிருக்கின்றன. The armed wing of the PKK, the Kurdish People's Defense Forces, claimed responsibility for what it called a punitive action against 2 police officers it believed were cooperating with the Islamic State group in Salan Pinar.
with the Kurds accusing the Turkish authorities of not doing enough to protect them. The IS group threat has deteriorated already fragile relations between the PKK and Ankara. On Monday, dozens were killed when a suicide bomber believed to be from the Islamic State group blew himself up in Suric, a majority Kurdish town 10 kilometers from the Syrian border. Most of the victims were students who'd been holding a press conference. They were about to head across the border to Syria to help rebuild Kobani, a town devastated by months of fighting between the IS group and Kurdish forces, as well as US-led coalition airstrikes. Turkey has promised to further tighten security along its border with Syria. We need to stop terrorist and foreign fighters crossing the border. As we see the Islamic State group as a danger, we will start security work, especially targeting them. ஐஎஸ்க்கு எதிரான துருக்கியின் படை நடவடிக்கை தமது நீண்ட நாள் பேச்சுவார்த்தைகள் மற்றும் ராஜதந்திர நகர்வுகள் மூலம் ஏற்பட்ட மாற்றமாக அமெரிக்கா காட்ட முனைந்த போதிலும் சந்தர்ப்பங்களை தமக்கு சாதகமாக்கும் முனைப்புகளை துருக்கி மேற்கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. 2014ஆம் ஆண்டு முதல் சிரியா மற்றும் ஈராக்கில் பெரும் வளர்ச்சி கண்ட ஐஎஸ் அமைப்பு மீது அமெரிக்கா தலைமையில் மேற்குலக நாடுகளும் அரபுலக கூட்டணியும் வான்மார்க்க தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றன. எனினும் கொள்கை அளவில் மேற்குலக சார்பு நிலைப்பாட்டை கொண்ட துருக்கி ஐஎஸ்க்கு எதிரான போரில் பங்கெடுக்கவில்லை. காரணம், போரில் தனது பங்களிப்பு ஐஎஸ்க்கு பாதகங்களை ஏற்படுத்துவதை விட தனது பரம வைரிகளான பஷார் அல் அசாத் தலைமையிலான சிரிய அரசுக்கும் துருக்கியில் பிரிவினை கோருகின்ற PKK எனப்படுகின்ற கேடிஷுக்களுக்கும் சாதகங்களை ஏற்படுத்திவிடும் என்பதாகும். எனவே சிரியாவின் அசாட் அரசை அகற்ற வேண்டும் என்ற பேரும் பேசலை துருக்கி வலியுறுத்தி வந்தது. ஆனால் பெரும் குழப்பங்கள் நிறைந்த சிரிய அரசுக்கு எதிரான கிளர்ச்சி மற்றும் போரை தவிர்த்து ஐஎஸ் மீதே மேற்குலகம் கவனம் செலுத்தியது. இந்த நிலையில் ஐஎஸ்இன் துருக்கிய நகர் மீதான குண்டு தாக்குதல் மற்றும் அதற்கு துணை போனதாக 2 துருக்கிய காவல்துறையினர் கேடிஷுக்களால் கொல்லப்பட்டமை என்ற காரணங்களை கொண்டு 2 முறைகளில் துருக்கி வேட்டையில் இறங்கியிருக்கிறது. A policy U-turn in Ankara as Turkey's reportedly agreed to allow US planes to launch airstrikes against the Islamic State group from an airbase in the south of the country. The rumored agreement between Presidents Barack Obama and Recep Tayyip Erdogan was sealed hours before a deadly clash between Turkish forces and militants across the border. The pact follows a long-time reluctance by Turkish leaders to become engaged in the fight against the jihadists. The country has even been accused of allowing the fighters to cross over their border. For now, on the joint operation, US officials are declining to give details. Well, I can confirm for you that in the context of that conversation, the two leaders did agree that we would deepen our cooperation as we take on this ISIL threat. Thursday's cross-border clashes are the latest sign of the spillover of violence from Syria into Turkey, and it's likely that Ankara's decision to work closely with Washington will expose the country to a heightened risk of attack by extremists. But Turkey's officials, unshaken by the latest onslaught, launched an operation of their own on Friday, pounding a number of Islamic State targets. Nobody will plunge this country into terror by using barbaric, abominable and hateful means, allowing murders and such disasters. Union and national unity will be stronger, whatever the price. Critics of the plan in Turkey say that the joint operation would mainly cover Syrian Kurdish territory, further empowering the Kurdish rebel groups, an issue that Ankara is deeply concerned about. துருக்கியின் இந்த நிலைப்பாடு ஐஎஸ்க்கு எதிரான போரில் பெரும் பின்னடைவுகளை ஏற்படுத்தலாம் என்று கருதப்படுகிறது. துருக்கி தன்னை பாதுகாப்பதற்காக மேற்கொள்ளுகின்ற ராணுவ நடவடிக்கைகளை நியாயப்படுத்தியிருக்கின்ற அமெரிக்கா மறுபுறத்தில் கேடிஷ் படைகள் மீதான தாக்குதல்களை நிறுத்துமாறும் வலியுறுத்தியிருக்கிறது. மறுபுறத்தில் இந்த நடவடிக்கை 2013ஆம் ஆண்டு முதல் துருக்கியில் பிரிவினை கோருகின்ற கேடிஷுகளுக்கும் துருக்கி அரசுக்கும் இடையில் கடைபிடிக்கப்படுகின்ற போர் நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவரும் அபாயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் ஐஎஸ்க்கு எதிரான போரில் ஈராக்கிய படைகள் தொடர்ந்தும் பலவீனமாக இருக்கும் நிலையில் மேற்குலகம் பெரும் நம்பிக்கை வைத்திருக்கின்ற தரப்பாக கேடிஷ் பிரிவினரே விளங்குகின்றனர். ஈராக்கின் மோசுல் முதல் சிரியாவின் கொபானி வரை கேடிஷ் படைகளின் பங்களிப்பில் தங்கியிருக்க வேண்டிய நிலையில் மேற்குலக மற்றும் ஈராக் அரசுகள் உள்ளன.
இந்த நிலையில் குட்டையை குழப்பும் வகையில் துருக்கி நகர்வுகளை மேற்கொண்டிருக்கின்றவை புதிய குழப்பங்களை தோற்றுவித்திருக்கின்றன. ஆனால் இதுவரை ஐஎஸ்க்கு எதிரான போரில் ஒத்துழைப்பை வழங்காத துருக்கி தற்பொழுது மேற்குலக கூட்டணி தனது விமான தளங்களை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளித்திருப்பதன் மூலம் தனக்கு எதிரான எதிர்ப்பையும் முடக்கியிருக்கிறது. Tensions are burning on the border between Turkey and Syria, where Islamic State suicide bombings targeted checkpoints of the Syrian Kurdish YPG militia. The bombings are the latest in a series of border attacks this week that have drawn Turkey to dramatically increase its role in the Syrian conflict. Overnight, Ankara's fighter jets and ground forces attacked IS targets in Syria, as well as camps in northern Iraq belonging to the Kurdistan Workers' Party, or PKK, which is outlawed in Turkey. Turkish Prime Minister Ahmet Davutoglu says the outlawed Marxist group DHKPC is yet another target of the strikes. He says the campaign will help create a safe zone across large sections of northern Syria. I'm saying this based on intelligence. These three terrorist organizations have made plans with their bases turned on Turkey. These operations will continue until all of their storehouses of weapons are destroyed. But Turkey's decision to target the PKK has prompted backlash from Kurds. In Paris, hundreds rallied Saturday to condemn the mission. French Kurd Saleh Mustafa says Turkey is using IS as an excuse to bomb the Kurds. He says, I condemn the attacks against Kurds of Turkey, and at the same time Turkey is double dealing. It is trying to convince the international community that it is fighting IS, but in reality it is targeting the Kurds in northern Iraq. இந்த நிலையில் துருக்கியின் திடீர் நிலைப்பாட்டு மாற்றமும் நகர்வுகளும் ஒன்றுக்கும் மேற்பட்ட காரணங்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுவதாக கணிப்பிடப்படுகிறது. ஒருபுறம் துருக்கியில் பிரிவினை கோருகின்ற கேடிஷிகளுக்கு எதிரான வேட்டையை ஆரம்பிக்கும் அதே நேரம் மேற்குலகின் விருப்புக்கு அமைவாக ஐஎஸ் வேட்டையிலும் துருக்கி இறங்கியுள்ளது. இருப்பினும் அதனது உண்மையான காரணம் ஐஎஸ் வேட்டை இல்லை என கேடிஷ் ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதுவரை காலமும் ஐஎஸ் அமைப்புக்கு எதிரான நடவடிக்கைகளை தவிர்த்ததன் மூலம் அந்த அமைப்புக்கு மறைமுக ஆதரவை வழங்கிய துருக்கி தற்பொழுது ஐஎஸ் வேட்டை என்ற போர்வையில் கேடிஷ் வேட்டையில் இறங்கியிருப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. காரணம், கடந்த ஜூன் மாதம் இடம்பெற்ற தேர்தலில் துருக்கி அதிபர் ரிசெப் டாயிப் எர்டோகனின் கட்சி பெரும் வீழ்ச்சியை சந்தித்த நிலையில் கூட்டணி அமைப்பதில் பெரும் சவாலை எதிர்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் மற்றொரு தேர்தல் எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் தனது கடும் போக்கு ஆதரவாளர்களை ஈர்க்கும் வகையில் கேடிஷுகள் மீதான நடவடிக்கையை துருக்கி அரசு முன்னெடுப்பதாக கருதப்படுகிறது. This is a major shift in policy. For Turkey, ISIL declared war when it bombed a cultural center in the border town of Suruj on Monday. But many here believe Turkey's decision to actively engage in the fight against the armed group has a lot to do with the battlefield in northern Syria. The government here is concerned about ISIL threatening Syrian opposition groups in their strongholds in Aleppo province. It is also worried about what it sees as the growing strength of Syria's Kurds. Syria's Kurds, or the YPG, which is linked to the PKK, now controls more than half of the 800-kilometer border with Turkey. Turkey says it would be a red line if Kurds create a state in northern Syria. Officials even blamed US airstrikes for helping the Kurds gain ground from ISIL. Now, there are those who believe a deal with the United States addresses Turkey's concerns. Turkey doesn't want the YPG to take more territory. The US supported the Kurds. Now it withdrew its support, but it will not last forever. But now the US and Turkey are working together to clear Aleppo from ISIL. இந்த நிலையில் துருக்கியின் அதிரடி மாற்றத்தால் நன்மைகளை கடந்து பாதகங்களை விளையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஐஎஸ்க்கு எதிரான ஈராக் சிரிய யுத்தத்தில் நன்கு அனுபவத்தை பெற்றிருக்கின்ற கேடிஷ் தரப்புகளை துருக்கி குறைத்து மதிப்பிட முடியாது என்று எச்சரிக்கப்படுகிறது. அத்துடன் மேற்குலகின் பயிற்சி, ஆலோசனை மற்றும் ஆயுதங்கள் வசம் கேடிஷ் தரப்பு வளர்ச்சி கண்டிருக்கிறது. சர்வதேச அரங்கில் கூட தீவிரவாதிகள் என்ற பெயரை போராளிகள் என்ற தரப்புக்கு மாற்றம் செய்யும் சூழலை ஐஎஸ்க்கு எதிரான போரும் பரப்புரைகளும் ஏற்படுத்தியிருக்கின்றன.
மறுபுறத்தில் கேடிஷ் பிரிவினரின் கவனம் துருக்கி மீது திரும்பும் பட்சத்தில் ஐஎஸ்னுடைய பரம்பல் வேகமாக இருக்கும் எனவும் எச்சரிக்கப்படுகிறது. மேலும் ஐஎஸ்க்கு எதிரான போரில் தமக்கு பலமான ஆதரவாக விளங்கும் கேடிஷுக்களை கைவிடுவதால் ஏற்படுகின்ற விளைவுகளை மேற்குலக தரப்பும் தவறாக கணிப்பிடாது என்றே கருதப்படுகிறது. எனவே மத்திய கிழக்கு நிலவரமும் கொள்கை வகுப்புகளும் மேலும் சிக்கலுக்குள் தள்ளப்படுவதாகவே கணிப்பிட முடிகிறது. நேர்கள் இதுவரை கேட்டது குவியம் தி ஃபோக்கஸ். எழுத்துருவாக்கம் மற்றும் குரல் வடிவம் உதயன் எஸ் பிள்ளை. பின்னணி ஒலிச்சேர்க்கை KB கலைரூபன். ஒளிப்பட தொகுப்பு கஜவதனே. இது CMR தமிழ் FMின் ஒரு பிரத்யேக தயாரிப்பு. மீண்டும் அடுத்த வாரம் குவியம் தி ஃபோக்கஸ்.